பேய பார்த்தீங்களா ஷர்மிதா? ஓகேக்கா, இந்த கதை வந்துட்டு நான் ஒரு டியூஷன் சென்டர்ல வேலை செய்யும் போது நடந்தது. நான் அந்த டியூஷன் சென்டரோட பேரை வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ டியூஷன் சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடம் இருக்கும். ஸோ நான் அங்க வேலைக்கு போற முன்னிக்கே இன்னொரு லேடி வந்துட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அரௌண்ட் லைக் 5 இயர்ஸ் அவங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் கான்வர்சேஷன் பிட்வீன் அஸ் அங்க ஓடிட்டு இருந்துச்சு. சின்ஸ் எனக்கு இந்த அமானுஷம் அது மாரிலாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், நீங்க இத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு. அப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இப்ப கூட இங்க இருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஷாக்ட் ஆல்ரெடி. அண்ட் தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துல உட்காந்துருக்கிறப்ப எங்களுக்கு முன்னிக்கே ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில வந்துட்டு சிசிடிவி கேமரா வந்துட்டு ஒரு கிளாஸ்லயும் அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நாங்க ஒன்னா பார்க்கலாம் அந்த டிவியில. ஸோ இப்போ நம்ம லைட் வந்துட்டு ஒரு ரூம்லயும் க்ளோஸ் பண்ணியிருக்கா இல்லை ஆன் பண்ணிருக்கா எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால த்ரூ த டிவி வி கேன் சி. ஸோ அவங்க என்ன சொன்னா, கீழே உள்ள ஃப்ளோர்ல ஐ மீன் லைக் நாங்கள் உட்காந்து இருக்கிற ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் இருக்கு, நீ பாரு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஒயிட் ஷேடும் அங்கே தெரியுதுன்னு அவங்க அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து என்கிட்ட லைக் சொல்றாங்க, அங்க தெரியுது, உனக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு. நான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல, அதுதான் உண்மை, இந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன், ஆனா என்னால இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்க்க முடியும், ஆனா ஏன் எனக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க சும்மா பொய் சொல்றாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அவங்க வந்துட்டு ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பொம்மோ. ஆனா அவங்க அப்பா வந்து எப்படின்னா கியூர் பண்றவங்க, இந்த மாதிரி யாருக்காச்சும் பேய் பிடிச்சிச்சுன்னா அவங்க அப்பா வந்துட்டு கியூர் பண்றவங்க. ஸோ அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னால் இந்த விஷயம்லாம் பார்க்க முடியும், மேபி ஒன்னால வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயம் பார்க்க முடியுது, நல்ல ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியல, என்னால வந்துட்டு இந்த மாதிரி கெட்ட சக்திகள்லாம் என்னால பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நானும் சொன்னேன், சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இங்க ஒண்ணு மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு ஷாக்கை கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஒண்ணு மட்டும் இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. நீ உட்கார்ந்து இருக்கிய அந்த டேபிள் கூட தான் இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேச்சும் வரல, மூச்சும் வரல. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னதான் இவங்க சொல்றாங்க, ஒருவேளை அவங்க என்ன பயம் கொடுத்துறதுக்காக என்ன இந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நானும் ஒரு மாதிரி பயத்துல கீழே பார்த்தேன், இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலி, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு இப்ப தெரியாது, கூடி சீக்கிரம் நீ பாப்ப அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையை நான் எங்க அம்மா கிட்ட என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, மேபி இது ஒரு ஜெலசினால இருக்கலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால உங்க மாதிரி கட்டுக்காரிய சொல்லிட்டு இருக்காங்க, நீ அதெல்லாம் எதுவும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைம்ல வந்துட்டு அவங்க அதுதான் அவங்களோட லாஸ்ட் டே, அதோட அவங்க வந்துட்டு அந்த வேலையை விட்டு வெளியாயிட்டாங்க அந்த லேடி. ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே நான் ஒண்டி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் நான் ஒண்டி தான் பார்த்துக்கணும். அங்க வந்துட்டு காட்டா ஒரு அங்கிள் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு தூங்குவாரு. ஸோ அந்த நாள் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நான் தான் 2 ஃப்ளோரையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நான் வந்துட்டு மேல ஃப்ளோர்ல போயிட்டு சிசிடிவி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு ஏர்கான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு பெரிய ரூம் விட்டு வெளியாகிறேன். நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, நான் கதவை வந்துட்டு என்னோட பின்னாடி, நான் எப்பவுமே வந்துட்டு கதவு மச்சம் முன்னுக்கு நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு பின்னாடி தான் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவேன். நான் முன்னுக்கு போட்டு என்னோட கையை பின்னாடி திருப்பி தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன் அந்த டோரை. ஸோ நான் க்ளோஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் ரூம்ல உள்ள லைட்டை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு வந்துட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள ரூம்ல லைட் ஆன் ஆயிருக்கிறதுனால எனக்கு ஒரு ஷேடோ தெரியுது, நீட்டா தெரியுது. அது வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேரியா இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. ஒரு உருவம் அங்க இருக்கு, ஒரு மாதிரி ஃபேரியா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி பயம் எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, எப்படியா இருந்தாலும் நான் ஒண்டிதான் அங்க இருக்கேன், ஸோ நான் தான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போனோம், எல்லா ரூமே நான் தான் க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லா லைட்டையும் அடைச்சிட்டு திருப்பி நான் வந்துட்டு கீழே ஃப்ளோருக்கு வந்தேன். ஒரு பயத்தோடயே நான் இறங்கி வந்தேன். கீழே ஃப்ளோருக்கு வந்துட்டு
ரூம்ல உள்ள எல்லா லைட்டுமே நான் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டு யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல கிடையாது. ஈவன் நான் அந்த காட்டு அங்கிள் கிட்ட கூட. அந்த ஷேடோ நீங்க ஆக்சுவலி எங்க பாத்தீங்க அந்த உருவத்தை? அது நான் செகண்ட் ஃப்ளோர்ல அந்த பெரிய ரூம் கதவை நான் சாத்தும் போது பின்னாடி வழியா எனக்கு அந்த ஷேடோ முன்னுக்கு தெரியுது. அந்த ஷேடோ எனக்கு என்னோட ஷேடோ எனக்கு தெரியுது. என்னோட ஷேடோவை க்ளோஸ் பண்ணி ஒரு ஷேடோ எனக்கு தெரியுது. நிழல் மாதிரி தான் தெரியுது. ஆமா, நிழல் மாதிரி தான் தெரியுது. ஆனா முள்ளா இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. என்னோட ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு. அது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். பாட்டுக்கு பிறகு வேற இன்னும் என்ன நடந்துச்சு அவங்க பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மறுநாள் நான் திருப்பி சென்டருக்கு நான் வந்தேன். சென்டருக்கு அங்க உள்ள அங்கிள் கிட்டயும் நான் எதுவுமே சொல்லலை. ஆனா நான் டியூஷன் சென்டர் உள்ள நுழைஞ்சிட்டானே அந்த அங்கிள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ரூம்ல உள்ள எல்லா லைட்டையும் அடைச்சிட்டு தான் போனியா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் எல்லா லைட்டும் அடைச்சிட்டு தானே அங்கிள் போனேன், ஏன் அங்கிள் இந்த கேள்வி கேட்குறீங்க? அப்புறம் அவர் சொன்னாரு, பெரிய ரூமோட லைட்டை நீ அடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே நான் மறந்துட்டேன் போல அப்படின்னு அந்த கதையை அப்படியே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த முல்லை லேடி வேலை விட்டு நின்று இன் அ வீக் இந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கல. இன்னும் ஒரு அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த வேலை எடுத்துட்டு போனாங்க. ஸோ நான் தான் அவருக்கு எல்லாமே அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் அவர்கிட்ட எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் எல்லாமே. அந்த டைம் இந்த மந்த் நானும் ரிசைன் பண்ண போறேன் அந்த வேலையை விட்டு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும். ஸோ நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ல அவரு என்ன பார்ப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அங்க டிவி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல எல்லா ரூமும் எனக்கு தெரியும்ல. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கீழே உள்ள ஃப்ளோர்ல இருந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்துலேயே தான் அந்த ரூம் இருக்கு. அந்த பெரிய ரூம்ல இருந்து கதவு மட்டும் திறக்குது. கதவு திறந்து அந்த பக்கத்துல உள்ள செவுரை இடிக்குது. அந்த சத்தம் எனக்கு கேக்குது. என்னால அந்த சிசிடிவில போய் பார்க்க முடியுது. அந்த கதவு திறந்துருச்சு. எனக்கு என்ன கேள்வினா, எப்படி அந்த கதவு திறந்துச்சு? சிசிடிவில என்ன தெரிஞ்சிச்சு? யார் கதவு திறந்தா? சிசிடிவில என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அந்த கதவு திறந்து அந்த செவுரு பக்கத்துல இருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியுது. நார்மலா நம்ம கதவு உள்ள வழியா தான் நம்ம திறப்போம். ஐ மீன் லைக் உள்ளதான் நம்ம கதவு எப்பவுமே திறப்போம். ஆனா இந்த சென்டர்ல எப்படின்னா, நம்ம கதவை திறந்து வெளியே இழுக்கணும் கதவு. அந்த மாதிரி நார்மலா நம்ம பார்த்தோம்னா அந்த சிசிடிவில எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, உள்ள இருந்து யாரோ அதை திறந்தாதான் அந்த கதவு வெளியே அப்படியே அடிக்கும், அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ அதனால நானும் அந்த அண்ணனும் மூஞ்ச பார்த்துக்கிட்டோம். ஆனா பேரண்ட்ஸ் இருந்தனால நாங்க எதுவுமே அந்த டைம் பேச கிடையாது. பேரண்ட்ஸ் கிளம்பிட்டானே எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு, எப்படி அந்த கதவு திறந்துச்சு அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த காட் அங்கிள் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சேன், எப்படி அங்கிள் அப்படின்னு. அதுவும் இல்லாம இன்னும் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, அந்த ரூம்ல கண்ணாடியே இல்லை. ஸோ அந்த இடத்துல காத்தும் இல்லை. எப்படி அந்த டோர் பட்டுன்னு வெளியே அடிக்கிற அந்த மாதிரி சத்தம் கேட்கும். அந்த டோரோட அடிக்கிற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். எனக்கும் இதுல ஒரு கேள்வி இருந்துச்சு, எப்படி இது எப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இது என்னமோ ஒண்ணு நடக்குது இங்க, என்னமோ ஒண்ணு சரியா இல்ல, இது என்னமோ ஒரு சக்தி இங்க இருக்கு. நாங்க எங்க 3 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்துச்சு. எப்படின்னா, நான் எல்லா விஷயத்தையும் அந்த அங்கிள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அங்கிள், அன்னைக்கு லைட் நான் அடைச்சிட்டு தான் அங்கிள் போனேன், எனக்கு தெரியும், கன்ஃபார்மா நான் அடைச்சிட்டு தான் போனேன் அப்படின்னு. அப்ப அந்த அங்கிள் என்ன சொன்னாருன்னா, எனக்கு தெரியுமா நீ அடைச்சிட்டு தான் போனேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் அந்த அங்கிள் சொன்னாரு, இத்தனை வருஷமா நான் அங்க இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னதான் அன்னைக்கு நடந்திருக்கும்னு அங்கிள் கிட்ட விசாரிச்சீங்களா? அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரு பல கதைகளை என்கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல சொன்னாரு. என்னன்னா, அவர் ஒரு நாள் ஒரு நைட் அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காரு. பிள்ளைங்களாம் வெளியாயிட்டானே நார்மலி அவர் டியூஷன் சென்டர் உள்ள தூங்குவாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் நைட் ஒரு அரௌண்ட் லைக் ஒரு 1 AM அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருந்து கரண்ட் ஆக்சுவலி கட் ஆஃப் ஆச்சு.
ஃப்ளோர்ல இருந்து ஏ ஃப்ளோருக்கு இறங்கி வந்திருக்காரு. ஏன்னா ஏ ஃப்ளோர்ல தான் வந்துட்டு அந்த கரண்டோட ஸ்விட்ச் எல்லாமே இருக்கும். ஸோ அவரு வந்துட்டு பி ஃப்ளோர்ல இருந்து ஏ ஃப்ளோருக்கு இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்து அந்த ஸ்டேர்ஸ்ல இருந்து அவர் இறங்கி வர்றாரு. ஸோ நம்ம உள்ள என்டர் பண்ணோம்னா there is some பின்கோட் பின்கோட் இருக்கும். ஸோ அந்த பின்கோட் அவர் தட்டுறப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த கரண்ட் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு வாட்டி விழுந்துச்சுன்னா நம்மளே தான் போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண முடியும். பிகாஸ் அது கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் அங்க உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல உள்ளது. ஸோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பின் நம்பரை தட்டுறப்ப கணக்கா அந்த லைட் ஆன் ஆகுது. யார் போய் தட்டியிருக்கா சுவிட்ச? அதேதான் எனக்கு ஒரு கேள்வி. என்னன்னா, அது ஆக்சுவலி யாரும் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஏன்னா நார்மலி ஆஃப் ஆகும் போதும் நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்கும், ஆன் ஆகும் போதும் அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா நம்ம மேலே ஏற்றுறோம்ல அந்த பட்டனுக்கு அந்த சத்தம் வந்துட்டு நம்மளுக்கு கேட்கும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த பின் நம்பர் தட்டுறப்ப எப்படி கரண்ட் சொந்தமாவே ஆன் ஆகுது அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். பட் ஆனால் ஓகே, நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்கிட்ட இந்த கதைகள் எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சனால எனக்கு ரொம்ப பயமா எங்க அம்மா சொன்னேன், இல்லம்மா அவங்க சொன்னது என்னமோ எனக்கு பொய் மாதிரி எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க உண்மைதான் சொன்னாங்களோ என்னமோ அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஸோ எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா சாமி கும்பிடு, இந்த மாதிரி விஷயத்திலே ரொம்ப மூழ்கி இருக்காத அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். நடந்தது என்ன மிஸ் ஸ்னேகா, சொல்லுங்க. ஓகே, நான் வந்துட்டு கம்பேர்ல இருந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணிருக்கேன். இங்க வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் 3 years நான் அந்த ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எல்லாமே கேட்பாங்க, ஹாஸ்டல்ல இருக்க உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவேன், இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும், நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா இருக்கும். அப்ப ஒரு வாட்டி வந்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் என்னோட ரூம்ல உட்காந்து நாங்க கதவு திறந்து வச்சுதான் பேசிட்டு இருப்போம். அப்ப கதவு திறந்து வச்சு பேசிட்டு இருக்கும் போது மணி ஒரு 3 இருக்கும். அப்ப வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ள புகை மாதிரி நான் பார்த்தேன். அப்ப நான் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், அங்க ஏதாச்சும் பறந்து போனுச்சா, அது போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துட்டு வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு செம்ம அப்படியே பேட் ஸ்மெல், ரொம்ப அப்படியே எப்படி சொல்லுவாங்க, அழுகி போன ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. ஏதோ இருக்கு இங்க, ஏதோ சம்திங்லா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாம்பிராணி புகைலாம் போட்டுட்டு படுத்துட்டோம். போயிட்டு என்னோட கபட் பின்னாடி வந்து நான் இப்ப திரும்பி படுத்திருக்கும் போது நான் லைக் ஏதோ ஒரு ஷேடோ, கருப்பு கலரா ஏதோ ஷேடோ மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. தென் நான் வந்துட்டு இல்ல எதுவுமே இல்லை சொல்லிட்டு நான் போர்வை இழுத்து ஃபுல்லா தலையெல்லாம் மூடிட்டு படுக்கும்போது என்னோட போட்டோ, என்னோட அம்மா போட்டோ இருக்கிற ஃப்ரேம் வந்துட்டு மேல கபட் மேல வச்சிருப்பேன். அது வந்து கீழே உழுந்தாலும் வந்துட்டு ஜஸ்ட் அந்த கபட்லயே உழுவுற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்துட்டு அது கீழே உழுந்து அந்த கிளாஸ் அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. எனக்கு வந்துட்டு ராத்திரியில ஆமா அது வந்துட்டு அந்த விடிய காலில தான் நடக்கும், ரொம்ப 3-4 இந்த மாதிரி போல. எனக்கு வந்துட்டு அப்படியே முடியல. என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு உன்னோட கதவை தர நான் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவருன்னு போயிட்டு அவங்க ரூம்ல போய் நான் படுத்துரும் அல்லூர இந்த மாதிரின்னு. அப்ப நாங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், கோயிலுக்கு போலாம். விட்டு வெளியாகும் போது அந்த கருப்பு உருவம் இருந்துச்சாங்க? இல்ல ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஃபியூ செகண்ட் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப வந்துட்டு நான் விரும்பி என்னோட ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டேன். ஆனா வந்து அவங்களுக்கும் தெரியும், லைக் ஏன்னா வந்து நாங்க படுத்திருப்போம். நாங்க மத்தியானமும் சரி காலையில நைட் எப்போதுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு கதவை வந்து வேகமா தட்ட சத்திக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாருக்கிட்டும் கேட்போம், என்னோட டோர் வந்து நீ நாக் பண்ணியா, ஏன்னா இங்க சைனீஸும் இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்பேன், கதவு தட்டினீங்களா, கதவு தட்டிங்க சார்? இல்ல நாங்க கதவு தரல, நாங்க தான் உனக்கு மெசேஜ் பண்ணுவோம், நாங்க கதவு தட்ட போறோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப நாங்க யோசிப்போம், யாரா நம்ம கதவு தட்டினா அப்படின்னு. அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், சரி கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். சரி இத்தனை மணிக்கு போலாம். ஆனா அந்த 4 வாட்டியுமே எங்களால கோயிலுக்கு போக முடியல. லைக் கொஞ்சம் கஷ்டமா தடுங்களாவே இருக்கும். அப்ப வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க, இல்லம்மா நீங்க எதா இருந்தாலுமே வீட்டுல பேசாதீங்க, அதை பத்தி பேசவே டிஸ்கஸ் பண்ணாதீங்க, வேணா போன்ல சேட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், போன்ல சேட் பண்ண உடனே சரி வா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு நேரடியா சொல்லிட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு வாரத்துக்கு நல்லா இருந்துச்சு. அந்த தீர்த்தம்லாம் தெரிஞ்சு, நோ எனி டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தென் அகெயின் ஸ்டார்டட் பை ஒரு 6 மணி இருக்கும் காலையில. நான் தூங்கிட்டு இருக்கேன், விசில் சத்தம் அப்படி ஒரு மாதிரி வெடப்பா, நம்ம வெடிக்கிற மாதிரி விசில் பண்ண மாட்டாங்க,
அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரியா? அப்படி அதே மாதிரி இருந்துச்சா? ஆமா, ஆனா வந்து இப்படி ஒரு மாதிரி பாட்டு மாதிரியே அந்த விசில் வந்துட்டே இருக்கு. நானும் என்னோட ரூம் வந்துட்டு ஜன்னல் இருக்கும்ல, யாரும் வந்துட்டாங்களோ, யாரும் நம்ம ரூம் கிட்ட நிக்கிறாங்களோ சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கா கால் பண்ணி கூப்பிடுறேன், விரும்பி என்ன ரூமுக்கு வாங்க, யாரும் வந்துட்டாங்க, வெளியே நின்று என்னை விசில் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு. அப்ப அவங்க வந்துட்டு அந்த கேர்ட்டை நோட்டிட்டு பாக்குறாங்க, யாருமே இல்ல. தென் அந்த விசில் சத்தம் வந்துட்டு அவங்களாம் போயிட்டோன்னு திருப்பி எனக்கு கேட்டுச்சு. எகைன் வந்துட்டு அப்படியே அது அப்படியே நீ தூக்கத்துல இருந்து எழுப்புது, நம்ம தூங்கிட்டு அப்படியே காதுக்குள்ள பூந்து வரும்ல, அந்த மாதிரி என்னை எழுப்புனுச்சு. தென் நான் என்ன பண்ண, திருப்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு ஒரு ரூம் கதவு தவிர நான் ஒரு ரூம்ல வந்து படுத்துட்டேன், நான் இங்க படுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்போ வந்துட்டு அகெயின் வந்துட்டு இந்த மாதிரி தான் டெய்லி வந்துட்டு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப நாங்க வந்துட்டு எங்களோட கிட்ட இருக்கிற சாமியை பார்த்து இருக்க கோயில் உள்ள ஐயரா கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, அது வந்துட்டு உங்களை விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் வந்து வீடு மாதிரி போறேன், அதுக்கு வந்து நான் போக கூடாது, நான் அந்த வீட்லயே இருக்கணும். அது வந்து என்னது, அங்கே இருக்கிற ஆத்மாவா இல்ல ஏதாவது ஏவி விட்டதா? அங்கே இருக்கிற ஆத்மா, யாரும் ஏவி விட்டா அங்கே இருக்கிறது ஆத்மா. அது அங்கே ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. அந்த வீட்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோவிட் டைம்ல தான் நான் போனேன். அப்போ வந்து யாருமே இல்லை, ஸோ நான் ஒண்டி தான் அங்க இருந்தேன். அப்ப நான் கேட்டேன், இது வந்து எப்போல இருந்து என்கிட்ட வந்துருச்சு, அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது வந்துச்சா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துருச்சானு. அவர் சொன்னாரு, இதுக்கு முன்னிக்கு, அதாவது என்னோட கை வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதோ இல்ல எந்த ஒரு ஸ்டிச்சஸ் எதுவுமே எனக்கு நடந்தது இல்லை. அந்த வீட்டுக்கு போயிட்டோன்னே என்னோட கை வந்து வெட்டி விரல் வெட்டி 4 தையல் போட்டேன். ஐயோ, எப்படி நடந்துச்சு இது? விடிய காலையில 3 மணிக்கு ஹாடாக் வெட்டி இருக்கிறப்ப வந்துட்டு கையில வந்துட்டு கத்தி வெட்டி அது 4 ஸ்டிச்சஸ் போட்டு அது அந்த மாதிரி ஆச்சு. தென் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்லீப் டிஸ்க் வந்துச்சு. எங்கேயுமே ஒன்றும் இல்லை, எல்லா டாக்டருமே என்கிட்ட அதான் கேட்பாங்க, என்ன பண்ணீங்க, ஹெவியான வேலை செய்றீங்களா? நான் சொல்ல, நான் ஸ்டூடெண்ட், நான் இங்கே எனக்கே இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு அவர் சொன்னாரு, அது வந்துட்டு அந்த கை வெட்டினதுல இருந்து தான் இந்த மாதிரி எனக்கு எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அது அப்பதான் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. ஆனா வந்து இத்தனை நாள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத காரணம் வந்து நான் அங்கேயே இருக்கிறதுனால. இப்போ வந்துட்டு நான் வீட்டு மாதிரி போறேன்னா அதுக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் போறேன். ஸோ டு வாண்ட் டு கோ, என்னை விடல, நான் வந்து அங்கேயே இருக்கணும்னு அப்படியே வச்சிருச்சு. தென் நான் என்ன பண்ணேன், என்னால் முடியல, நான் வீட்டில் இருக்க முடியாது சொல்லிட்டு என்னோட புது வீடுலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அன்னைக்கு அந்த டே வந்து நான் அந்த வீட்டுல இருந்து எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போறேன் அன்னைக்கு. அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னோட ஜன்னல்ல மணி ஒரு 8 மணி இருக்கும் காலையிலக்கா. 8 மணிக்கு ஜன்னல்ல இருந்து நிக்கா அப்படின்னு ஒரு கேர்ளோட குரல்ல என்னை வந்து கூப்பிட்டு, நானே எனக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு, நம்மளையார் வெளியே இருந்துக்கு. ஏன்னா அந்த எனக்கு என்னோட பேர் வந்து இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றது என்னோட சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப நான் ஜன்னல் பக்கம் யாருமே இல்லை. அப்புறம் டாய்லெட் இருந்து கேக்குது, கதவு திறந்துட்டு வெளியே போற, மேல 2nd ஃப்ளோர்ல இருந்து திருப்பி கேக்குது என் பேரை சொல்லி கூப்பிடுது. தென் என்னோட ஃப்ரெண்ட் கதவு தட்டிட்டு, இங்க பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு ஜாமான்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணோம். அந்த ஸ்னேகான்னு கூப்பிட்டது வந்து மத்தவங்களுக்கும் கேட்டுச்சா இல்ல உங்களுக்கு மட்டும் தானா? யாருக்குமே கேட்கல, எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. அப்ப வந்து என்ன பண்ணிட்டோம், நாங்க ஜாமான்லாம் எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நாங்க ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே எனக்கு வந்து இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டுல இருக்கும்போது என்னோட பிளட் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நார்மலா வந்துட்டு நம்மளுக்கு 12 தானே இருக்கணும், எனக்கு வந்துட்டு 8 or 9 சம்திங் தான் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வேற வந்துருச்சு, ஹெல்த் ப்ராப்ளம் வேற வந்துருச்சா. தென் நான் வந்துட்டு வீடு மாதிரி இந்த 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 இன்னொன்று ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அப்போ இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுமே வந்து எனக்கு ஸ்டீல் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணிங் இருக்கும், அந்த மயக்கம் நம்ம பிளட் லெவல் கான்ஸ்டாக தான் வந்துட்டு மயக்கமா இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் என்னோட காடியில வந்துட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சு, லைக் காடி ரிப்பேர் ஆகும். என்னோட காடி இப்போதான் புதுசுக்கா, 2 வருஷம் கூட ஆகல. அந்த காடியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் கேட்கும், அந்த காடி ரிப்பேர் பண்ற மாதிரி சத்தம் கேட்கும்.
ஆனா வந்து காடியில வந்து எந்த ஒரு ரிப்பேருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க செக் பண்ணப்ப. தென் வந்துட்டு நான் வந்து திருப்பி வந்து சாமி பக்கம் கூட்டி போனப்ப அவங்க சொன்னாங்க அது வந்துட்டு உன் கூடயே வந்துருச்சு, நான் அந்த வீட்டுல இருந்து வந்தல என் கூடயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு இங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களை கூட்டிட்டு தான் நான் என்னோட வீடு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு சைனீஸ் ஃப்ரெண்ட். அப்ப அவங்க கேட்டாங்க நீனா உன்னோட அம்மா கூட்டிட்டு வந்து எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இல்லையான்னு. நான் முதல்ல வரப்போ உன்னோட காடி பின்னாடி ஆள் உட்காந்துருந்துச்சு, நான் கூட நீ அம்மாவோட கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன் சொல்லிட்டு அவங்க சொல்ல எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு. ஆனா ஆக்சுவலா நீங்க ஒண்டி தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்க? ஒண்டி தான் டிரைவ் பண்ணேன். அவங்க வந்து சொன்னாங்க நான் பார்த்தேன் அவங்க காடி பின்னாடி ஆள் இருந்துச்சு, நான் கூட நினைச்சு நீ உன்னோட அம்மா கூட்டிட்டு வந்துட்ட போல அப்படின்னு. கூடவே யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கே தெரியலக்கா அப்படி சொன்னாங்களா. அப்ப அவங்க சொல்லிட்டு நான் என்கிட்ட முதல் வந்து இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பதான் என்ன சொன்னாங்க, நீ முதல் உன் காடி போய் கழுவி, நீ உன்னோட நார்மலா இந்தியன் டெம்பிள் எங்க போய் காடி பயம் கொடுங்களோ அங்க போய் நீ காடி கழுவிக்கோ அப்படின்னு. நான் கேட்டேன் நீ இப்படி சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு சொல்லி நீ சொல்லல எனக்கு தலை வெடிச்சிடும், எனக்கு இன்னும் பயமாயிடும். அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி அப்படி. என்ன சொன்னாங்க ஆக்சுவலா? நான் வந்து முதல்ல பார்த்தேன் நீ உன்னோட அம்மா கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன், பின்னாடி ஆள் இருந்துச்சு சொன்னாங்களே. அது வந்துட்டு அவங்க மட்டும் பார்க்கல, அவங்களோட டாக்டருமே பார்த்திருக்காங்க. இவங்க முதல்ல வெளியே வந்தாங்க, அப்பா இவங்க பாத்துட்டாங்க, அவங்க பாத்துட்டு என்கிட்ட சொல்லல. அப்ப அவங்க டாக்டர் வரப்பயும் அவங்களும் பாத்துட்டு என்கிட்ட சொல்லல. நானும் இதுதான் நினைச்சேன் உன்னோட காடி பின்னாடி வேற ஆள் யாரையும் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா இங்க வந்து ஸ்டில் வந்து எனக்கு ஏதோ இருக்கிற மாதிரியே இங்க இருக்கு அப்படின்னு. அண்ட் தென் எனக்கு ரொம்ப என்னால வந்து கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ண முடியாம நான் கிளாஸ்க்கு வந்துட்டு லீவ்ல அப்ளை பண்ணி ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. தென் நாங்க திருப்பி வந்துட்டு சத்யாவானுக்கு வந்துட்டு போனோம். அவங்க வந்து யாரும் சிஸ்டர் சம்திங் சொல்லி நம்மளுக்கு வந்து உடம்புல ஸ்டிக் பிரச்சனைக்கும் பார்ப்பாங்க, லைக் அப்புறம் வந்து ஃபேமிலி இஷ்யூ அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்ப நாங்க வந்துட்டு வெறும் என்னோட ஹெல்த்க்குன்னு மட்டும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி போனோம். நாங்க சரி இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம என்னத்துக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு என்னோட ஹெல்த்துக்கு மட்டும் நாங்க போய் பார்த்தோம். அப்ப வந்துட்டு அந்த டெம்பிளுக்கு போறப்பெல்லாம் நான் நல்லா தான் இருந்தேன். என்னோட டேர்ன் வர வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். எனக்கு அந்த நான் அடுத்து போறேன்னே எனக்கு ரொம்ப ஓவரா மயக்கம்லாம் வர ஆரம்பிச்சு. லைக் அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் ரொம்ப கெனாட்லாம் என்னால எதுவுமே பண்ண முடியல, உடம்புல ஷிவரிங் ஆவி அந்த மாதிரி ஆயிட்டோன்னு. அப்ப அந்த சித்தர் பார்த்தப்ப நான் அவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நான் சொன்னேன் எங்க ஃப்ரெண்ட் வந்தாங்க, அப்ப அவங்க கிட்ட என்னால பேச முடியல நீயே சொல்லிடு அப்படின்னு. அவங்க கிட்ட நாங்க ஒண்ணுமே சொல்லல, அவரே சொல்லிட்டாரு. ஏதாச்சும் உருவம் பாத்தியா, உனக்கு முதுகு வலிக்குதா கை வலிக்குதா அது எல்லாமே கேட்டாரு. அப்ப சொன்னா சரி இதெல்லாம் நீ வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காத, இதெல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கனி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இது கூட வச்சுக்கோ, உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு. தென் அங்க போயிட்டு அந்த கனி எடுத்துட்டோன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு இவ்வளவு நாள் இருந்த அந்த மயக்க பிரச்சனை, என்னோட கை வலி எதுவுமே இல்லாம போயிருச்சு. தென் இன்னொரு ஆள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் என்னோட காடி வந்து ஸ்டீல் வந்து அந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கா அப்படின்னு. அப்ப அங்க போனப்ப அவங்க சொன்னாங்க இல்ல இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு இந்த உருவம், இது வந்து உன்னை விட்டு எடுக்கணும்னா இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாள் ஆகும், அதுவே உன்னை விட்டு போனாதான் நாங்க எடுக்க முடியாது, இது எங்களோட பெருசா இருக்கு, நீ முடிஞ்சது என்ன பண்ண முடியும்னா நீ சாமி கும்பிட்டுக்கோ, உன்னோட சாமியை நீ நல்லா கும்பிட்டுட்டாலே போதும், அது உன்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தெரியல அது இன்னும் கூட தான் இருக்கா இல்ல போயிருச்சா. முந்தி வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு பயம் வந்துட்டே இருக்கும், ஜம்ப்ஸ்கே கொஞ்சம் கேட்டாலே வந்து பயம் எடுத்துக்கும். இப்ப வந்துட்டு நீங்க இருந்தா இருந்துட்டு போ, என்னால இதுக்கு மேல நீ ஃபோக்கஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போதைக்கு என்ன மிஸ் பண்றியா அப்படின்னு வந்து கேட்க போது இத வேற இப்ப நான் சொல்லிட்டேன், சுத்திக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தூங்க விட பண்ண தெரியலக்கா. பின்னாடி திரும்பி பாருங்க ஏதாவது தெரியுதானு.